ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஜிமெயிலுக்கான சிக்னேச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இது சிக்னேச்சர் என்னன்னா, நம்ம மெயில் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவே ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்காக ஆகட்டும், இல்லை நம்ம பண்ணுற மெயிலுக்கு கீழே நம்மளோட கம்பெனி அல்லது நம்மளை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சிக்னேச்சர் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வர மெயிலுக்கு ஆட்டோவாகவே ரீப்ளேவும் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்மளால ரிப்ளை பண்ண முடியலன்னா இதுலேருந்து ஆட்டோவாகவே அவங்களுக்கு ரிப்ளை சென்ட் ஆகிடும் வித் நம்ம ப்ரொஃபஷனல் சிக்னேச்சரோட. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஜிமெயில் சிக்னேச்சரு. இதில் வந்திருக்கு பாருங்க செட்டிங்ஸு எப்படி சிக்னேச்சரு. என்னோட சேனல் வந்திருக்கு பாருங்க செட்டிங்ஸு எப்படி சிக்னேச்சரு. என்னோட சேனல் லோகோலாம் கிளிக் பண்ணால் அந்தந்த பேஜ் ஓப்பன் ஆகும். யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் லிங்க்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதுதான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் கியூக் செட்டிங் இருக்கும். அதில் சிஆல் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். சிக்னேச்சர்னு இருக்குது, அதில் நோ சிக்னேச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் உங்களுக்கு கிரியேட் நியூ சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சிக்னேச்சரோட நேம் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்னோடய யூடியூப் சேனல் நேமை இப்போ நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு சிக்னேச்சரை அதை தான் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துறோன்னே கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது நேம் டைப் எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம லோகோலாம் வச்சு டிசைன் பண்ணோம்ல, அதுக்காக சைடில் உள்ள டேப் இருக்குல்ல, அதுதான் கிளிக் பண்ணணும். இதில் நீங்கள் எத்தனை சைன் வேணாலுமே க்ரியேட் பண்ணிக்க முடியும் சிக்னேச்சர். இதில் நீங்கள் இமேஜாகவும் இப்படி அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சிக்னேச்சர் வேணும். ஸோ அது மேலே கூகுள் ஆப்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த டேப்பு அதை ஓப்பன் பண்ண உடனே கீழே கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன் கூகுள் டாக்ஸு நீங்கள் வேட்லேயே பண்ணலான்னா, எனக்கு வேடோட கூகுள் டாக்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் கூகுள் டாக்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதிலே பண்ணிக்கிங்க. இதில் பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே உள்ள கர்சர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதில் மேலே இன்சர்ட்னு இருக்கு பாருங்கள். இன்சர்ட் கீழே டேபிள் வச்சு உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ட்ரா பண்ணி எனக்கு 2 செல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ 2 மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோ வைக்க போகிறேன். செகண்ட் உள்ளதில் என்னோடய நேம் எல்லாமே நான் செட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல லோகோ வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி மறுபடியும் இன்சர்ட்னு இருக்குல்ல, மேலே இன்சர்ட் போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லோகோவை இதில் புட்டப் பண்ணிக்கிங்க. என்னோடய லோகோ செலக்ட் பண்ணிட்டு இதில் நான் இப்போ வச்சுக்கிறேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்போதைக்கு சைஸு வராது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கிங்க, இல்லை சின்னது பண்ணாலும் பண்ணிக்கிங்க. இதில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நேமை வந்து டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கிங்க. இதை டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃபாண்ட்டு எதுவுமே இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் அப்படியே உங்களுக்கு வேர்டிலெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் பெருசு பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை சின்னது பண்ணுறனாலும் பண்ணிங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்து நீங்கள் எல்லா ஃபாண்ட்டையுமே மாற்றி நீங்கள் பண்ணிக்கிங்க. இதில் இப்போ நான் ஐக்கான்லாமே புட்டப் பண்ண போகிறேன். அதாவது வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு ஐக்கான் எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா flaticon.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லா ஐக்கானுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இதில் போயிட்டு நீங்கள் செர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு இதில் நான் கொடுக்குறேன். சோசியல் மீடியான்னு கொடுத்த உடனே எனக்கு இன்ஸ்டாகிராமில் உள்ள லோகோ, ஃபேஸ்புக் லோகோ எல்லாமே இதில் டிஸ்ப்ளே ஆகிடும். இதில் ஏகப்பட்ட லோகோ இதில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் லோகோ தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் லோகோ செலக்ட் பண்ணுறீங்கன்னா சேம் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் தான் அதை சேவ் பண்ணிக்க முடியும். இதை பிஎன்ஜியை கிளிக் பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீ டவுன்லோட் போட்டு அட்ரிபியூட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாமே உங்களுக்கு அட்ரிபியூட் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும்.
ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு அந்த Instagramமோட லோகோ டவுன்லோட் ஆயிருச்சு. இது மாரி எனக்கு மத்த 3மே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். Facebook, Instagram, WhatsApp, YouTube பண்ணிட்டேன். இதில இப்ப நான் லெட்டர்லாம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. அத கூட ட்ரா பண்ணி எனக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அதில வர மாரி குடுத்துக்கிறேன். எல்லாமே குடுத்துட்டு சைஸ் லோகோ உங்களுக்கு சின்னது பண்ணா சின்னது பண்ணிக்கிட்டு, அந்த கர்சர நகர்த்தி வச்சுட்டு, இப்ப நான் வந்து இன்செர்ட் குடுத்து, அந்த லோகோலாம் புட்டப் பண்ணிக்கிறேன். அதாவது டவுன்லோட் பண்ணேன்னா, அத புட்டப் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் போயி. இப்ப வந்து பார்த்திங்கன்னா, அந்த லோகோ அப்படியே 3யும் செலக்ட் பண்ணி, இப்ப நான் உள்ள இன்செர்ட் பண்றேன். இத இன்சர்ட் பண்ணோன பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரிய சைஸாவே இருக்கும். ஸோ, இதுக்கு என்ன பண்ணேன்னா, மேல இமேஜ் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த இமேஜ் ஆப்ஷன் போய்க்கிங்க. அதில போயிட்டு சைஸ் அந்த ரொட்டேஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி உங்கள விட்த் அண்ட் ஹைட் இருக்குல்ல, அது 2யுமே சேமா மாத்திக்கணும். அதுக்கு முன்னாடி லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்குல்ல, அது கிளிக் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. இப்போ வந்து எல்லாமே 0.21ங்கிற ரேஷியோல குடுத்துக்கிறேன். வித்தும் ஹைட்டுமே உங்களுக்கு 0.21ன்னு 4யுமே மாத்திக்கிறேன் இப்ப. உட்டோனாவே சேஞ்ச் பண்ணி குடுத்த உடனே 4மே சேம் ஒரே சைஸாவே வந்துரும். இந்த லோகோலாம் சேஞ்ச் பண்ண உடனே, உங்களுக்கு அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ கர்சர வச்சு உங்களுக்கு எவ்வளோ இந்த லோகோக்கெல்லாம் ஸ்பேசிங் தேவையோ, அத நீங்க ஸ்பேஸ் தட்டி நகர்த்திக்கிங்க. இத அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பார்டர் இருக்குல்ல, அத வச்சுட்டு, இப்ப நான் வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அது கொஞ்சம் வித்த கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா, இத நம்ம மெயினா யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளோ பெருசா வேணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணி மாத்திக்கிங்க. அத செலக்ட் பண்ணி மாத்துன பிறகு, உங்களுக்கு 4 எட்ஜ்லயுமே இருக்கும் பாருங்க. அந்த 4 சைடு எட்ஜுமே கண்ட்ரோல் ஆல குடுத்து, நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒண்ணொண்ணா கண்ட்ரோல் குடுத்து செலக்ட் பண்ணிக்கிங்க. பாருங்க, இப்போ வந்து எல்லா சைடுமே நான் இப்ப செலக்ட் பண்றேன். எல்லா சைடுமே இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, மேல கலர்ன்னு இருக்கு பாருங்க. கலர்ல போயி நீங்க ஒயிட் குடுத்தீங்கனாலே, அப்படியே இது ஹைட் ஆயிடும். அதாவது ஒயிட் கலரா மாறிடும்னால நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மாரி இருக்கும். ஸோ ஒயிட் குடுத்து இது மாரி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு சிக்னேச்சர் மாரியே ஒரு தோணுது பாருங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. செட்டிங்ஸ்க்கு இத அப்படியே காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் V குடுத்த உடனே இதில வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஸ்பேசிங் அதிகமா இருக்க மாரி தோணுச்சுன்னா, மறுபடியும் நீங்க அந்த Google டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போயி இதில நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த மோர் இருக்குல்ல, அத போயிட்டு மறுபடியும் டேபிள் ஆப்ஷன கிளிக் பண்ணி, உங்களுக்கு டேபிள் ஒண்ணு இருக்கும் பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அதில ஸ்டைல் அலைன்மென்ட் இருக்கும். அதில உங்களுக்கு எப்படி வேணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணி இதில நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, அது உங்களுக்கு கரெக்ட்டாவே இருக்கும். ஸோ எனக்கு இது மாத்த தேவையில்லனால அப்படியே விட்டுர்றேன். இப்போ பாருங்க லோகோவ கிளிக் பண்ணி கீழ லிங்க்ன்னு குடுத்த உடனே, உங்களுக்கு இதில உங்களுக்கு எடிட் லிங்க் எல்லாமே வந்துரும். அதாவது நீங்க உங்களோட சோசியல் மீடியாவோட நேம டைப் பண்றீங்கன்னா, மேல டைப் பண்ணிக்கலாம் நேம. அதோட வெப் லிங்க கூட இதில நீங்க வச்சுட்டீங்கன்னா, டைரக்ட்டா அத கிளிக் பண்ண உடனே அதுக்கு போயிடும். இப்போ நான் YouTubeஅ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. YouTubeஓட லிங்க இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணி அதில நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனோட YouTube சைட்டு. அப்படியே இத பேஸ்ட் பண்ணி இதில வச்சுட்டு, சேவ் குடுத்துக்கிறேன். இப்ப சேவ் குடுத்த உடனே என்னுடைய இந்த YouTube லோகோ நீங்க கிளிக் பண்ணாலே என்னோட சேனலுக்கு போயிடும். இது மாரி நீங்க 4க்குமே சேஞ்ச் பண்ணிக்கிங்க. 4க்குமே சேஞ்ச் பண்ணிட்டு, இதிலயே நீங்க நேம், லெட்டர்ஸ் எல்லாமே நீங்க சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் கலர கூட நீங்க உங்களால மாத்திக்க முடியும். இதில சிக்னேச்சர் டிஃபால்ட்ன்னு சொல்லியிருப்பாருங்க. ஃபார் நியூ இமெயில் யூஸ் ஆன் ரிப்ளே ஃபார் ஃபார்வர்ட் யூஸ்ன்னு இருப்பாருங்க. உங்கள நியூ மெயிலுக்கு நீங்க கம்போஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் போடணும், அல்லது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சிக்னேச்சர் போடணும்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிக்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, இதில நீங்க எத்தன சிக்னேச்சர் வேணாலுமே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த சிக்னேச்சர இதில போட்டுர்றேன். இது வந்து நியூ மெயிலுக்கு உங்களுக்கு கம்போஸ் பண்ணக்குள்ள வந்துரும். அப்புறம் வந்து ரிப்ளேக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும்.
இதுக்கு வந்து இப்ப நான் வந்து புதுசாவே ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் கிரியேட் நியூ இருக்குல்ல, கிரியேட் நியூ குடுத்துக்கிட்டு, எனக்கு ரிப்ளைக்கு என்ன பண்ணணுமோ அத நான் குடுக்குறேன். அத நான் பெர்சனல்னு சேவ் பண்ணிட்டு, இப்ப வந்து எனக்கு வர மெசேஜுக்குலாம் ஆட்டோ ரிப்ளேவா என்ன இதில போகும்னா, இதில என்னோட சேனல் நேம நான் டைப் பண்ணி, இதில யூடியூப்ன்னு டைப் பண்ணி, இதில நான் வச்சுர்றி சேவ் பண்ணிர்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வர மெயிலுக்கு ஆட்டோ ரிப்ளேவா இது போயிடும். ஸோ, இது மாரி உங்களுக்கு நீங்க என்ன ஆட்டோ ரிப்ளேவா சென்ட் பண்ண விரும்புறீங்களோ, அத நீங்க செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கங்க. இப்ப மறக்காம கீழ வந்து சேவ் சேஞ்சஸ குடுக்க மறந்துறாதீங்க. இல்லாட்டி சேவ் ஆகாது. இப்ப சேவ் சேஞ்சஸ் குடுத்த உடனே உங்களுக்கு சேவ் ஆயிடும். இப்ப கம்போஸ் குடுத்த உடனே பாருங்க உங்களுக்கு அது வந்துருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 2 டாட் இருக்கு பாருங்க. இதையுமே க்ளோஸ் பண்ணணும்னா, இதில மறுபடியும் நீங்க செட்டிங்ஸ் போவீங்க. ஆனா இது இருக்கிறதுல தான் சேஞ்ச் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு கீழ அந்த சிக்னேச்சர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இதுக்கு மறுபடியும் போய்க்கிங்க. அது போன வரைக்கு இதில இன்சர்ட் சிக்னேச்சர் பிஃபோர்ன்னு இருக்கு பாருங்க டெஸ்ட்டுன்னு. அந்த டாட் லைன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப கிளிக் பண்ணிட்டு மறக்காம மறுபடியும் சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாட் இருக்காது பாருங்க. இப்ப ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டாட் இல்ல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோவா உங்களுக்கு அந்த ரிப்ளே போகும்ன்னு சொன்னேன்ல, அந்த மெயிலையும் ஒண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க இதில ஆட்டோ ரிப்ளே போயிருக்கு. எப்படி நம்ப குடுத்தோமோ பர்சனல் குடுத்தோமோ, அதே மாரி ரிப்ளே போயிருக்கு. அப்புறம் நான் வந்து இன்னொரு மெயிலையும் இப்ப நான் குடுத்து செக் பண்றேன். இன்னொரு மெயில இப்ப நான் கம்போஸ் பண்ணி ஒரு மெயிலுக்கு இப்ப நான் சென்ட் பண்ணிட்டேன். அத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இதில உள்ள அந்த யூடியூப் அந்த லோகோ இருக்குல்ல, அத கிளிக் பண்ண உடனே பாருங்க கரெக்ட்டா என்னோட சேனலுக்கு போகுது. ஏன்னா நம்ம அந்த லோகோல வந்து நம்மோட சேனலோட லிங்க காப்பி பண்ணி போட்டிருந்தோம். ஸோ பெர்ஃபெக்ட்டா அது வந்து ஒர்க் ஆகுது பாருங்க. இது மாரி உங்களுக்கு அந்த லோகோல உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க என்ன லிங்க் பண்றீங்களோ, அந்த இதுக்கு கரெக்ட்டா போயிடும். ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டாவே கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க நெறையா இது மாரி தேவைன்னா வச்சுக்கங்களேன், கேன்வா இமெயில் சிக்னேச்சர்ன்னு இருக்குல்ல, அதில போய் கூட நீங்க அத நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஸோ அவ்வளோதான் நேயர்களே. இந்த வீடியோல நம்ம கூகுள் சிக்னேச்சர் ப்ரொஃபஷனலா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் நீங்க குடுக்குறப்ப, உங்களோட மெயில் வந்து தனித்துவமா தெரியும்னா, இது யூஸ் ஆகும். இது போல பல வீடியோக்களுடன் உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.